ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பாவம் மச்சான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இருந்தது. ஸோ நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். இட்ஸ் நன் அதர் தேன் ஸ்வேதா. ஓகேங்களா? ஸோ யாரா அது ஸ்வேதா? யாரை பற்றி பேசுகிற, இன்னமும் உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, ஸோ ஆதி, ஸ்வேதா, தாமரை இந்த இஷ்யூ தான் வந்து இப்போ பூதாகரமாக வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்து திவாகரோடைய இஷ்யூவில் யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் சரி அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து உள்ளே வந்துட்டு, நான் வந்து அப்பளை ஏமாற்றவே இல்லை, தாமரை தான் வந்து ஏமாந்துட்டாங்க, நான் இவ்வளோ தூரம் காசு ஏமாத்திருக்கேன்னா அது ஏன் முதல்ல கம்ப்ளீட் பண்ணல, ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்ற மாதிரி இவன் என்னமோ ஒழுக்க சீலர் மாதிரியும் தாமரை தான் வந்து குற்றவாளி மாதிரியும் வந்து கட்டமைக்க ட்ரை பண்ணான். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மேலேயும் வந்து சில அக்யூஷன் வச்சான். அதாவது அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பொண்டாட்டி தான், ஆனால் முன்னாடி இருக்க தப்பையும் வந்து அவகிட்ட நான் பேசியிருக்கணும், நான் ஒழுங்காக வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, உண்மையை புரிஞ்சுப்பாங்க கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர ஒழுக்க சீலர் மாதிரி டைலாக் பேசிட்டு போனான். நீ எப்பயாவது ஒன்று வந்து அடிச்சிருக்கியா, கை வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஆங்கர். அதில் சொல்கிறான் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடிச்சிருங்கிறது கிஸ்ஸு தான் சொல்லுவேன் அப்படின்றான். அப்போ எவ்வளோ கேடு கட்டவன் இந்த பொறுக்கி அப்படிங்கிறவனை. அதாவது எவனாலும் சரிங்க, இந்த மீடியா வந்ததுலேருந்து இந்த சோஷியல் மீடியாவில் எவனாலும் சரி, இப்போ நானும் எடுத்துக்கோங்களேன், நானும் பேசலாம் இப்படி உட்காந்து, அந்த மாதிரி தான் வந்து உரிமையை எடுத்து வச்சிருக்கீங்க. சரி, நானாச்சும் என்னுடைய சேனலில் பேசுகிறேன், என்னுடைய வளர்ச்சி. பட் இந்த பெரிய பெரிய சேனல்ஸ் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில தற்கொலைகள்லாம் வந்து சேனலில் பேட்டி எடுத்து வளர்த்து விட்றானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் ஸ்வேதா அவர்கள். அந்த பொண்ணு பார்க்குறதுக்கே பப்ளியான பொண்ணுங்க. அது அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கு உட்காந்து, என்ன இவ்வளோ நம்பினடா ஒன்றா, இப்படி என்னை ஏமாத்திட்டேடா, என்னடா நீ பண்ணுற, இன்னும் உனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையாடா, 2 பொண்ணு உன்னால் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை இறந்துருக்காங்கடா, அதை பற்றி உனக்கு ஏதாவது அக்கறை இருக்கா, நான் உனக்காக எவ்வளோ பண்ணேன், என்னை பற்றியாச்சும் ஏதாவது கவலைப்பட்டியா, ஏதாவது என்கிட்ட பேசுனியா, என்கிட்ட திருப்பி பேச ட்ரை பண்ணியா, எத்தனை பேரை ஏமாற்றிட்டு இருக்க இந்த மாதிரி என் பேரை சொல்லி, நீ யாரா மொத கோமாளி அப்படின்ற மாதிரி ஒரு அம்பி, அன்னியன், ரெமோ அப்படின்ற மாதிரி இந்த 3 வகையான கேரக்டரும் வந்து ஸ்வேதாக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. திடீர்னு வந்து ரொம்ப அழுகுறாங்க, இப்போ என்னை விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ யாரா நீ கோமாளி, நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏய் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பின்றமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன தோணுனா, ஸ்வேதா எவ்வளோ நேரம் இங்கே இருந்து எங்கே இருந்தீங்க, ஏன் இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா, ஏன் உங்கள் புருஷனை நீங்கள் காப்பாற்றிட்டு இருந்தீங்க அவ்வளோ நேரம் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா தாமரை வந்து அவ்வளோ நேரம் வந்து வீலும் கத்திட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து கவலைப்படாமல் இப்போ அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க போல, இன்னமும் என் மனைவி தான் அப்படின்னு சொல்லி நேற்று பேசுனது வந்து இந்த அம்மாவுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. உடனே அது எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, ஏமா நீ தானம்மா சொல்கிற, அதிலே வந்து ஓப்பனாக சொல்லுது அந்த பொண்ணு இந்த மாதிரி, அவன் என்ன தான் பண்ணாலும் நான் அவனை காப்பாற்றுட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன், என் மூலமாக அவ்வளோ காசை நான் வந்து கொடுத்துருக்கேன், சரி இவன் வந்து திருந்திடுவான்னு சொல்லிட்டு, அப்படி இருந்து இவன் திருந்தலை. அப்போ எல்லா வழக்கும் இவன் மேலே இருக்குங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியும், தெரிஞ்சு வந்து தெரிஞ்சிருவான்னு சொல்லி பழகிருக்கு. அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பழசு, அது நல்லா தான் பழசு. அதாவது பழசில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கொலை பண்ணுற, கற்பழிப்ப, என்னாலும் பண்ணுவேன், ஆனால் வந்து அது பழசு, அது பாஸ்ட், நாங்கள் விட்டுருணும். இப்போ நான் எப்படி இருக்கேங்கிறத நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீ சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறேல்ல, எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? கேவலமாக இருக்குடா உன் மூஞ்சு முகரையும் பேசுகிற எதுவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணால் எதுவுமே பேச முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டன் ஆகிட்டு உட்காந்துக்கிட்டு, தாமரை அக்காவும் அவன் பேர் என்ன, அவர் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பிளிங்கில் போய் காசப்பட்டாரா, அடப்பா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து கிளாரிட்டி வரை கொடுத்து அவனுடைய உண்மை முகத்தை இன்னும் வந்து உடச்சிட்டாங்க. உடனே இவர் ஒழுக்க சீலர் இருக்காருல்ல, இவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஜானி டெப்புக்கு, இந்த மாதிரி தான் வந்து உலகமே கழுவி ஊத்துச்சு அவரை, ஆனால் கோர்ட்டில் வந்து அவர் தான் ஜெயிச்சார், அதனால் நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து ஓட்டிட்டு கிடக்கேன். சரி, அவன் ஓட்டிட்டு கிடக்கட்டும், புரட்டிட்டு கிடக்கட்டும். ஆனால் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, தாமரை அடுத்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அப்போயே எப்படி கேட்போம் நம்ம, ஏன்னா நல்லா பழகிறான் அதனால் நான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தன்னுடைய புருஷனே கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தனுக்காக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அப்போ கண்மூடித்தனமாக அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் வச்சுருக்கனால தான் தாமரை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் கல்பிரிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தான். எத்தனை பேர் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? ஏன்னா நம்மளே கட்டின புருஷன் பொண்டாட்டி கூட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டான், பொண்டாட்டி வந்து கட்டின புருஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் மிச்சம் எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன்ட்டி வண்டாதுன்னு சொல்லிட்டு அவன் மூலமாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய அசிங்கம். அதனால் தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த காசு கூட வேணாம், லாட்டரியில் நாங்கள் கொடுத்த காசு கூட போயிடுச்சு அந்த கேம்பிளிங்கில் பண்ணது, ஆனால் எனக்கு நகையை வச்சு கொடுத்து ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி. அது இது கேட்குறீங்க, அதுவும் வந்து நீங்கள் கொடுத்தது தானே, சரி அதை கஷ்டப்படுறான் பையன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது எந்த ஒரு அடிப்படை இதுவும் இல்லாமல் ஒருத்தன் வந்து பேசுகிறான், வாழைப்பழம் மாதிரி ஒருத்தன் பேசுனான்னா உட்காந்து நீங்கள் வந்து ஏமாறுவீங்க. மக்கள் வந்து உங்களை மாதிரி ஏமாறுவதற்கு முட்டாளா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்டு தோணுச்சு. ஆனால் தாமரை இதில் ஒரு விஷயத்தை பாராட்டணும். எல்லாத்தையும் வந்து கிழிச்சு விட்டாங்க. அவனுடைய முகத்திரை எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் வந்து ஒரு சில பேர் அந்த மாதிரி வந்து தெரியாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஓகே, இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து பாராட்டுவோம். ஓகேங்களா? ஸோ தாமரை இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது பாராட்டுறது தான். ஆனால் எனக்கு எங்கே இடிக்குது அப்படின்னா, தாமரை அவ்வளவு இழிச்சவாயா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி இருந்து அக்கா கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் அதை விட ஒரு பாசத்து மேலே அவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அந்த பையன் மேலே அந்த அக்காவுக்கு ஒரு கண்ணு, அதனால தான் செய்கிறாங்கண்ணா. அப்படி நம்ம பேச வேணாங்க. ஏன்னா அது உண்மை தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. ஓகே, அது அந்த பையனும் வந்து எதுவும் சொல்லலை. என் அக்காவை வந்து என் அக்கா மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னா. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டாம் மிச்சவங்க மாதிரி. அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இவன் சொல்லியிருப்பான்ல வந்து அந்த அக்கா என் மேலே வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லவே இல்லையே. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் நம்பினேன், நானும் அவங்களுக்காக நிறைய எடுத்து கொடுத்தேன். அதாவது அவனுடைய வேலை என்னென்னா, ஒருத்தவங்ககிட்ட வந்து ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டு போய் நான் உனக்கு பிஸ்னஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, அவன் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் போகிற ஒரு குதிரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்கிற வேர்டு வந்து தப்பாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க அவங்க. அவன் சொல்கிற அந்த வேர்டு அவன் நல்லா சம்பாதிக்கிறான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் இவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு சும்மா வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு எவ்வளோ சம்பளம் வரணும் அது பாதி பாதி கொடுத்துப்பேன். எல்லாத்தையுமே இந்த திருட்டு பைய தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி வேறு லெவலில் ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டு இருந்திருக்கான். இப்போ சிக்கினான்டா செவனாண்டி அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக சிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இனிமேல் வந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக யாராவது கொடுத்துருந்தீங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தருதலைட்ட கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, புருஷனை கூட நம்பலாம், ஆனால் இந்த மாதிரி காவாலி பேரில் வந்து நம்பாதீங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ திவாகர் இஷ்யூவில் வருவோம். திவாகர் இஷ்யூவில் மாகாப்பா புகழ் மற்றும் கானாவினோத் பேசும் பொழுது இந்த இஷ்யூவோடைய சாராம்சம் என்ன? கேஸ்ட்டை பற்றி இவ்வளோ இது இல்லை, அங்கே நடக்கிற ஒரு விஷயம். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மீறி ஒரு பொண்ணு நடந்துக்கிட்டாரு, அதனால் சேனல்லேருந்து தூக்கிட்டாங்க. அவ்வளோதான். சேனல்லேருந்து தூக்குனாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சேனல் மேலே தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும். எதுக்குடா மாகாப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அது வரைக்கும் சொல்ல மாட்டானுங்க. நாங்கள் எதுவும் பண்ணல, அவர் தான் வந்து அப்படி பண்ணிட்டாரு, நான் ஏன்றாடல் அடித்ததை பற்றி பேசலை, எதுவுமே அவர் வந்து பேசலை, அவர் நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டார். இவரோட ஆக்ஷனுக்கு பதிலே கொடுக்கல யாருமே. எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, வாட்டர்மெலன் மட்டுமே அப்படி பேசலை, அவன் ஒரு தற்குறி வாட்டர்மெலன். அதே மாதிரியே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ புகழ் முதற்கொண்டு எல்லாருமே அந்த ஷோவில் அப்படி தான் பேசுகிறானுங்க. ஸோ அப்போ எல்லாருமே அப்படி தான். அதே மாதிரி மாதம்பட்டியை போய் உட்கார வச்சிருக்காங்க ஜட்ஜா. இப்போ எவ்வளோ கீழ்த்தரமானையும் பாருங்கள். இவங்க என்னமோ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி நொட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போ இதெல்லாம் வந்து யோசிக்கும் பொழுது அப்போ எல்லாருமே அந்த ஷோவை அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ திவாகர் என்ன சொல்கிறாப்புலன்னா, புகழும் மாகாப்பாவும் பொம்பளை பொறுக்கி எனக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்றாப்புல. என்னடா சொல்ல வரீங்க இப்போது? ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் அடிச்சுக்க போகிறீங்களா, கண்டென்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் எவனுக்கு உண்மை எவன் பொய் அப்படிங்கிறத நம்ம கணிக்கவே முடியல. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் 2 பேர் மேலேயும் ஈக்குவலாக தப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. வாட்டர்மெலன் மேலேயும் சரி, மாகாப்பா புகழ் அண்ட் வினோத் மேலேயும் வந்து அப்படி தான் தோணுது. இவங்களுடைய ப்ரெஸ் மீட் பார்க்கும்போதும் சரி, திவாகர் பேசுகிறத பார்க்கும்போதும் சரி, இவனும் அந்த பொம்பளையே பேசியிருக்கான். இவங்களும் சாதாரணமான ஆள் கிடையாது. சரிங்களா, ஏதோ பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அப்படி பண்ணால் அடிக்க தான் செய்யணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த அடி அடி திவாகர் கொள்ளக்கூடாது, புகழ் கொள்ளணும், மாதம்பட்டி கொள்ளணும். அப்புறம் உள்ளே பேசுகிற எல்லாருமே மேக்ஸிமம் டபுள் பண்ணி தான் பேசுகிறாங்க. அவங்களுக்குலாம் அடிச்சுட்டு அப்புறம் வாட்டர்மெலன் அடிச்சிங்கன்னா ஓகேவா இருந்திருக்கும். நீங்கள் எது பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.